தந்திரம் 11. உன் தலையில், பிடரியில், புருவ மையத்தில், முதுகுத்தண்டில், இதுபோல் எந்த இடத்தில் எறும்பு ஊறுவது போன்ற உணர்வை நீ பெற்றாலும் அந்த உணர்விலேயே லயித்துப் பழகு. மற்ற புலன்களை அந்த நேரத்தில் மூடிவிடு. அந்த உணர்வு மறையும் வரை அந்த உணர்வுடனேயே இரு. தந்திரம் 12. நாற்காலியில் சாய்ந்திருக்கும் பொழுதும் படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது உன்னை எடையற்றவனாய் பாவித்துப் பழகு. மனத்தின் கனம்தான் உடலின் கனம். உடலின் கனத்தை இழக்க இழக்க மனத்தின் கனத்தை இழப்பாய். மனமற்ற வெட்டவெளி அனுபவத்தை பெறுவாய். தந்திரம் 13. நிறங்கள் ஓர் ஐந்துடையான் என்ற மறைமொழிக்கிணங்க மயில் தோகையின் 5 வண்ணங்களையும் 5 புலன்களாய் கற்பனை செய். 5 வண்ணங்களும் உன் ஐம்புலன்களும் விஸ்வரூபம் கொள்ளட்டும். அண்ட சராசரத்தை உலாவரட்டும். முடிவில் உன்னுள் ஒரு புள்ளியாய் ஒடுங்கி கரையட்டும். கலாப ஞானம் தந்து கரையட்டும். ஸ்ரீமுருகன் அடைந்த ஞானம் இது. வானத்திலோ வெறும் சுவற்றிலோ நீ காணும் புள்ளி கரையும் வரை பார்த்தால் மனமற்ற வெற்றிடத்தை அடைவாய். வெற்றிடம்தான் வெற்றியின் இடம். தந்திரம் 14. முதுகுத்தண்டின் மத்தியில் தாமரையின் தண்டு போல் அமைந்திருக்கும் மென்மையான நரம்பு தொகுதியின் மேல் உன் முழு கவனத்தை வை. பிரம்மகிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி என்னும் 3 வாசல்களையும் திறந்து அது உன்னை உச்சிக்கு இட்டுச் செல்லும். மறுபிறப்பு எடுப்பாய். தந்திரம் 15. கண்கள் 2, காதுகள் 2, மூக்குத்துளைகள் 2, வாய் 1 ஆக 7 துவாரங்களை கைவிரல்களால் மூடியபடி கவனி. உன் கண்மணியில் ஓர் ஒளி அனுபவத்தையும் வெளி அனுபவத்தையும் உணர்வாய். தந்திரம் 16. ஈசனை நேசிப்பவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்பொழுது அவனது புலன்கள் 5ம் இதய ஒளி எனப்பெறும் கல்பு பிரகாசத்தால் ஈர்க்கப்பெற்று ஒடுங்கும். இதயக்கூட்டின் உச்சியாகிய தாமரை மையத்தை அடைவாய். ஆனந்த மலர்ச்சி பெறுவாய். தந்திரம் 17. கால்களை பத்மாசனம், சித்தாசனம் போல் ஆசனத்தில் காட்டுகிறாய். கண்களை சாம்பவியில் வைத்து மூடுகிறாய். காதுகளை பரநாதத்தில் காட்டுகிறாய். நாக்கை கேசரி முத்திரையில் சுருட்டி வைக்கிறாய். அதுபோல் மனதை எண்ணமற்ற மையத்தில் கட்டி பழகு. மனதை நடுநிலை என்னும் மையத்தில் நிறுத்தியவன் மாயவனாகிய மன்னவனை அடைவான். தந்திரம் 18. ஏதேனும் ஒரு உயிர் பொருளையோ ஜடப்பொருளையோ அன்புடன் பார். அருகிலிருக்கும் எந்த பொருளுக்கும் கண்களை தாவவிடாதே. பூரண அன்புடன் பார்க்கும் பொருளுடன் ஆழ்ந்துவிடு. பார்க்கும் அந்த பொருளை ஊடகமாக பயன்படுத்தியே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். தந்திரம் 19. கைகளின் துணையின்றியும் பாதங்களின் துணையின்றியும் புட்டத்தில் மட்டும் உட்கார்ந்திரு. திடீரென்று உன் மூலாதாரம் விழிப்பு நிலை பெற்று உச்சியை நோக்கி உயர்வதால் நீ ஞான மலர்ச்சி பெறுவாய். உன் மூலவித்து விழிப்படைந்து முளைத்து வளரத் தொடங்கிவிட்டால் அதன் வளர்ச்சியை தடுக்க முடியாது. தந்திரம் 20. ஓடும் வண்டியின் சீரான ஆட்டத்தில் லயித்தும் சீரான சத்தத்தில் லயித்தும் மனா ஒருமையை அடைந்து மனமற்ற நிலைக்கு சென்று ஞான விழிப்பை பெறலாம். ஓடி நின்ற வாகனத்தின் திடீர் அமைதியில் கண்ணிற்குள் நிழலாடும் சிறு சிறு வளையங்களை சுழற்சியில் லயித்தும் அந்த பரவச நிலையை அடையலாம். நன்றி.